திருப்புகழ் பாடல்களால் தமிழ் கடவுள் கந்தப்பெருமானின் மகிமையை உலகிற்கு எடுத்துச் சென்ற அருணகிரிநாதரின் ஆன்மீக பயணத்தை நினைவு கூறும் வகையில் 2025ஆம் ஆண்டு அருணகிரிநாதர் விழா 17வது முறையாக இன்று மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இடைக்கால தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்புகளில் ஒன்றாக திகழும் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்கள் வழிபாடாக மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக திகழ்கின்றன. அவ்வழிகாட்டியை மென்மேலும் பகிரும் வகையில் இளைஞர்கள் பலரின் பங்கேற்பே இவ்விழாவின் தனிச்சிறப்பு என்று அதன் ஏற்பாட்டாளரும் மலேசிய முருகபக்தி பேரவையின் தலைவருமான மருத்துவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் தெரிவித்தார். குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தோன்ற வேண்டும். இன்றைக்கு முருக வழிபாட்டில் திருப்புகழ் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு வேதத்தை போன்றது. எப்படி வேதம் முக்கியமானதோ அதே மாதிரி முருக பக்தர்கள் முருகனிடம் பேசக்கூடிய ஒரு மொழி திருப்புகழாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தில் இந்த விழா அமைந்துள்ளது. முருகன் இளைய தமிழ் கடவுள் அல்லவா? முருகன் என்றால் இளைஞன், இளமை, அழகு, தமிழ் என்று பொருள். ஆகவே முருகனுக்கு இளைஞர்கள் வருவதில் ஒன்றும் ஆச்சரியம். தமது 10ஆம் வயதில் பள்ளியில் நடத்தப்பட்ட திருப்புகழ் மனன போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெறும் நோக்கத்துடன் மட்டும் அதனை மனனம் செய்த தாம் அதில் உள்ள ஆனந்தத்தையும் மகிமையையும் உணர்ந்ததை அடுத்து அதனூடே ஒன்றித்து வாழ தொடங்கிவிட்டதாக இவ்விழாவில் சிறப்பு சொற்பொழிவாற்றிய பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சோ மீனாட்சி சுந்தரம் கூறினார். இன்றைக்கு நமக்கு நிறைய கவலைகள் இருக்கு. அருணகிரிநாதர் சொல்றாரு, விதிய கூட வெல்லலாம், முருகப்பெருமான் காலில் விழுந்துரு, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். பிரம்மா எழுதின எழுத்த கூட முருகனுடைய திருவடி அழித்து விட்டது அப்படிங்கிறார். உனக்கு கவலையே வேண்டாம், என்ன கவலை வந்தாலும் அவன்கிட்ட போட்டுரு, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அந்த தைரியம் நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, முருகனை கும்பிடு எல்லாம் நடக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது வந்துருச்சுன்னா நம்ம எந்த நோய் வந்தாலும் எந்த துயர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம். அந்த பலம் நம்மளை காப்பாத்து. முருக பக்தி வழிபாடு வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தும் நேர்மறை விளைவுகள் குறித்தும் அவரிடம் கேட்கப்பட்டது. ஒரு பெரியவரை பார்த்து நான் கும்பிட்டேன்னா கும்பிட அவருக்கு இல்ல, அவர் மனசுக்குள்ள இருக்கிற முருகனுக்கு. உள்ள கடவுளை பார்த்தா தான் வெளியில பார்க்கலாம், மனசுக்குள்ள பார்த்தா தான் வெளியில பார்க்கலாம், மனுஷங்கிட்ட பார்த்தா தான் மலை மேல பார்க்கலாம். மனுஷங்கிட்ட பார்க்கலன்னா நீங்க மலை ஏறி புண்ணியம் கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கை முறையோட ஒட்டி போனது பக்தி. ஒருத்தன் பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடு, கேட்கிற பிள்ளைக்கு படிப்பை கொடு, கடவுள் அங்கதான் இருக்கிறார். இதனிடையே அருணகிரிநாதர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அருணகிரிநாதர் முருகனுடைய பக்தர், முருகனார் அருள் பெற்ற ஒரு சித்தர் கூட சொல்லலாம். ஸோ அவரை பற்றி பேசுறதுனால இன்னும் நிறைய நாலேஜ், சமய நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக, உள்வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். பல நேரங்களில் பல பிரச்சனை நமக்கு சுற்றி இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் நம்மளை நெருக்கும் போது ஆன்மீக விஷயங்கள் சார்ந்து போகும்போது தான் அதுதான் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஒரு கேள்விக்கு விளக்கமாக அமையும், குழப்பத்துக்கு நம்மளை அதிலிருந்து வெளியே எடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டலாக அமையிறது ஆன்மீகம் மட்டும்தான். இறைவன் என்ற நிலையும் கடந்து ஒரு தோழனாக, ஒரு நண்பனாக, ஒரு உயிராக, ஒரு குழந்தையாக முருகனே இருக்கிறதுனால என்னுடைய சுக துக்கம் அத்தனையுமே முருகன் தான். ஆன் டெய்லி பேசிஸ் ஒர்க்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம டெய்லி பேசிஸில் கடந்து வரோம். ஸோ இந்த மாதிரி கலந்துக்கிறதுனால ரொம்ப காம், ரொம்ப கம்போஸ், ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு டெய்லி ரூட்டீனாக இருக்குது நம்மளுக்கு. மலேசியாவில் உள்ள மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொது ஜனங்கள் எல்லாரும் இப்போ சமயத்தில் ஈடுபாடு பட்டு சமயத்தை வளர்க்கறதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆன்மீகமும் பண்பாடும் இணையும் இந்நிகழ்ச்சி சமூகத்தில் நல்ல சிந்தனையையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மலேசிய முருகபக்தி பேரவையின் ஏற்பாட்டில் நாட்டின் பல முதன்மை நகரங்களில் இவ்விழா நடைபெற்று வந்த நிலையில் கோலாலம்பூர் மாநகரில் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். செந்தூள் செட்டியார் மண்டபத்தில் காலை மணி 8 நண்பகல் மணி 1 வரை நடைபெற்ற இவ்விழாவில் சுமார் 800 பேர் கலந்து கொண்டு நன்மையடைந்தனர்.